இப்பொழுது வார்த்தைக்குள்ளாக போகலாம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அனாதி தீர்மானத்தின்படியாய் இந்த நாளை நீங்கள் முன்குறித்திருக்கிறீங்க அப்பா. நீங்கள் ஆண்டவரே உம்முடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அடியாளை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த சபைக்கு இந்த நாட்களிலே என்ன வார்த்தை வேண்டும் என்பதை பரலோகத்தில் இருக்கிற தேவன் நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு மாத்திரம் பிரியமாக இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் அல்ல கர்த்தாவே, நாங்கள் அல்ல கர்த்தாவே, நீரே மகிமைப்படும்படியாய் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் இறங்கி பரிசுத்த ஆவியானவரே இந்த சபைக்கு ஆண்டவரே எனக்கும் அப்பா நீர் என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே நீர் இறங்கி பேசுங்கப்பா. இந்த வார்த்தை அநேகரை கட்டட்டும், அநேகரை உருவாக்கட்டும், அநேக ஆண்டவரே அற்புதங்களும் அதிசயங்களும் ஆண்டவரே நடக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரம் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணோம் தெரியும் இல்லையா? தேவன் தன் ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணாரு? விசுவாசிக்கும்படி என்ன பண்ணாரு? திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. தேவன் தமது பேரான குமாரனை அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரலி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய்? எவ்வளவாய் சொல்லுங்க. எவ்வளவாய்? இவ்வளவாய். இவ்வளவாய்னா என்னது? the extreme love. ஹல்லேலூயா. the extreme love என்னது? அவரையே தந்துட்டார். ஹல்லேலூயா. நம்ம கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக அவரையே என்ன பண்ணாராமா? தந்துட்டாரு. ஹல்லேலூயா. தேவன் அன்பாக இருக்கிறார். தேவன் அன்புள்ளவர். ஹல்லேலூயா. தேவன் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிற எல்லா விசுவாசிகளாக இருந்தாலும் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லா வாலிபர்களும் புரிஞ்சுக்கணும். தேவன் நம்மளை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்புள்ளவர். தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி தன்னையே என்ன பண்ணிட்டாரு? தன்னையே கொடுத்துட்டாரு. எதுக்காக? நம்ம எல்லாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்துல தன்னையே கொடுத்து என்ன பண்ணாரா? அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அவரு என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? அவர் சொல்றாரு, உலகத்துல நான் என்ன பண்ணேன்? உங்களை எல்லாம் நான் நேசிக்கிறேன். உலகத்தை நம்மளை மாத்திரம் நேசிக்கல, அவர் உலகம் முழுவதையும் என்ன பண்ணியிருக்கிறாரா? நேசிக்கிறாரு. அன்புள்ளவரா அவர் இருக்கிறாருங்கிறத அவர் என்ன பண்றாரு? வெளிப்படுத்திட்டாரு. அப்போ இதையெல்லாம் அறிந்திருக்கிற நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அமைதியா இருக்கணுமா? தேவன் மேல நம்மளும் என்ன பண்ணணும்? அன்பு வைக்கணும். ஹல்லேலூயா. தேவன் நம்ம இடத்துல காண்பித்த அன்பை அவர் முழுமையாய் வெளிப்படுத்திட்டாரு. அவருடைய எக்ஸ்ட்ரீம் லவ் நமக்கு என்ன பண்ணிட்டாரு? காண்பிச்சிட்டாரு. எப்படி தெரியுமா காண்பிச்சாரு? ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து நீங்க வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆமேன். ஹல்லேலூயா. எப்படி தெரியுமா நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாரு? நம்ம நீதிமானா இருக்கிறோம், பரிசுத்தவானா இருக்கிறோம், இல்ல நம்ம 4 தலைமுறை 5 தலைமுறை கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், இல்லை நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன், நான் தேவனுக்காக எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படிங்கிறதுனால அவர் அன்பு வைக்கல. நம்ம எப்படி இருந்தோமோ, நம்ம பாவிகளா இருக்கும்போதே அவர் நம்ம மேல என்ன வச்சாராமா? அன்பு வைத்தார். இந்த உலகத்துல அன்பு எப்படி தெரியுமா இருக்கும்? கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி. நீ எனக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு ஒன்று கொடுப்பேன். ஈவன் தோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட அப்படிதான் இருப்பாங்க இல்லையா?
நம்ம அன்பு காட்டினாதான் அவங்கள என்ன பண்ணுவாங்க, அன்பு காட்டுவாங்க. கொஞ்சம் நீங்கள் வம்பு காட்டி பாருங்களேன், அன்பு காட்டுவாங்களா? ஒரு சில பேர் காட்டுவாங்க, அப்படி சொல்ல முடியல. ஆனால் தேவனை போல காட்டுவாங்களா? காட்ட மாட்டாங்க. ஆனால் ஒரு பெற்றோரும் பிள்ளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பெற்றோர் பிள்ளைகள் இடத்துல கூட என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு அளவுக்கு மேலே அந்த அன்பு என்ன பண்ணாது, வெளிப்படாது. என் பிள்ளைக்காக நான் மறிக்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு தாய் தகப்பனும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உலகத்தில் பிள்ளைக்காக எல்லாவற்றையும் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் அந்த மரணத்துக்கு ஏதுவான அன்பை உங்களால் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்கள we are human being இல்லையா? அப்போ தேவன் அவர் அன்பாக இருக்கிறார். அவர் நம்மளை நேசிக்கிறார். நம்மளை மாத்திரம் நேசிக்கல, அவர் இந்த உலகத்தையே என்ன பண்ணுறாரு, நேசிக்கிறாரு. அப்போ நாமளும் தேவனிடத்தில் எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா, அன்பாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நீங்கள் வாசிங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம், 2வது வசனம். ஆண்டவர் சொல்றாரு, நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலோ அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவோ நான் இருப்பேன் அப்படின்றாரு. நம்மளை பார்த்து அப்படி சொல்றாரு. நான் தீர்க்க தரிசன வரத்தை கூட நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், உடையவர்களா இருக்கலாம், சகல ரகசியங்களை வெளிப்படுத்துறவர்களா இருக்கலாம், அறிவை அறிந்தாலும் மலையே பெயர்க்கத்தக்க நமக்கு விசுவாசம் இருந்தாலோ தேவனுடைய அன்பு, அவர் எதிர்பார்க்கிற அந்த அன்பு நமக்கு இல்லை அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் நத்திங் அப்படிங்கிறாரு. எவ்ரிதிங் இஸ் நத்திங். நம்ம ஏன் சபைக்கு வரோம் சொல்ல முடியுமா? எதுக்காக சபைக்கு வரோம்? ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறதுக்காக, தேடுறதுக்காக. அவர் நாமத்தை பாஸ்டர் ஒவ்வொரு வர்ஷிப்லேயும் சொல்லிகிட்டே இருந்தார், தேவ நாமத்தை என்ன பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்க. அவர் என்ன பண்ணாரு, இந்த உலகத்தை வெற்றி சிறந்தாரு. ஆண்டவர் துதிக்கு பாத்திரர், கணத்துக்கு பாத்திரர் இல்லையா, அப்படிலாம் சொன்னார். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஆலயத்துக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி வரோம். வேதம் சொல்லுகிறது, மொத்த வேதமாக உள்ளடக்கிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு ஒன்றே மைய கருத்தாக இருக்கிறது. ஒரு முழு வேதாகமத்தை நீங்கள் எத்தனை முறை வாசிச்சிங்கனாலோ அன்பு ஒன்றே தேவனுடைய மைய கருத்தா இருக்கிறது. ஹல்லேலூயா. த எக்ஸ்ட்ரீம் கேரக்டரில் தான் அந்த ஒரு கேரக்டர் லவ். ஹல்லேலூயா. தேவனுடைய குணாதிசயம். இந்த அன்பை தான் அவர் நமக்கு தந்ததுனால நம்மளையும் அதே மாதிரி திரும்ப எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. பாவிகளாக இருக்கும்போதே அவர் நேசிக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ பாவியாக இருக்கும்போதே நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை பரிசுத்தமாக்கி நான் உன்னை நேசிக்கல. நான் என்ன பண்ணுறேன், நீ எப்படி இருக்கியோ, நீ என்ன மனநிலையில் இருக்கியோ, நீ பாவத்தில் இருக்கியா, அதே மாதிரியே நான் என்ன பண்ணுறேன், உன்னை நேசிக்கிறேன். அதுக்காக நீ பாவத்தில் இருக்கணும்னு இல்லை, அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், உன்னை நேசிக்கிறேன். பாவியாகி நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாராமா, நேசித்திருக்கிறாரு அப்படின்னு. அப்போ ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு, நம்ம உலகத்தில் என்ன நிறைய காரியங்கள், நமக்கு எதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோம், உண்மையிலேயே தேவன் மேலே அன்பாக தான் வரோமா, இல்லை வேறு ஏதாவது எதிர்பார்ப்புகளோடு வரோமா? ஒரு சில பேர் தேவன் மேலே என்ன பண்ணுவாங்க, சில எதிர்பார்ப்புகளோடு சபைக்கு வருவாங்க. ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், அதை செய்கிறேன். என் வாழ்க்கையில் இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் மாற்றிங்கன்னா நான் உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வருவாங்க. ஒரு சில பேர் நான் என் தலைமுறையாக நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், அதனால் நான் தேவனை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, தேவனை ஆராதிப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், என்னுடைய தாய் பரம்பரையாக கிறிஸ்தவங்களாக இருந்தாலோ அவங்களால நான் ரட்சிக்கப்படலை. நான் என்றைக்கு ஆண்டவரை காணும் பொழுது நான் என்னைக்கு பாவின்னு உணர்ந்தனோ, நான் என்னைக்கு பாவி என்று உணர்ந்தனோ அப்பொழுது ஆண்டவரை நோக்கி நான் பார்க்கும் பொழுது தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. நம்ம என்ன பேக்ரவுண்டில் இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை வருஷம் தேவனை தேடுறோங்கிறது முக்கியம் இல்லை, எந்த குடும்பத்தில் நம்ம பிறந்தோங்கிறது முக்கியம் இல்லை. நான் எப்போ பாவி அப்படிங்கிறத நான் உணர்கிறேனோ அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை பண்ணுகிறவனுக்கு நான் ஒரு புதிய வாழ்வை தருகிறேன், அதுதான் நித்திய வாழ்வு. ஹல்லேலூயா. அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம தேவனிடத்தில் முழுமையான அன்பை செலுத்தணும். அப்படி உண்மையிலே நம்ம அன்பு செலுத்துகிறோமா?
இன்னைக்கு நீங்களும் சிந்திச்சு பார்க்கணும், நானும் என்ன பண்ணணும், சிந்திச்சு பார்க்கணும். நம்மளுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கு? தேவனிடத்துல உறவாடக்கூடிய ஒரு அன்பை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம அன்பு எப்படி இருக்கு? எல்லா வேலையும் செஞ்சுட்டு கடைசியா தூங்க போகும்போது ஜெபம் பண்றது நம்மளோட அன்பா? ஹல்லேலூயா. அதிகாலையில் என்ன பண்ணணும்? தேவனை தேடணும். அவருடைய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கற்பனைகளையோ நம்ம கை கொள்ளுகிறது போல நம்முடைய சந்ததிகளை என்ன பண்ணணுமா? கை கொண்டு நடக்கணும். அவருடைய கற்பனைகளையெல்லாம் கை கொள்ளுகிறவனே அவருக்கு எப்படி இருக்கிறான்? அன்புள்ளவனா இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவருக்கு சில நேரம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்க மாட்டோம். ஆலயத்துக்கு வாங்க, ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அப்போதான் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வேலை இருக்குது பாஸ்டர், இன்னைக்கு நான் வேலைக்கு போகலைன்னா எனக்கு ஒரு 1000 ரூபாய் போயிடும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 ரூபாய் முக்கியமா, ஆண்டவர் முக்கியமா? அங்கே தான் உங்கள் அன்பை நீங்கள் என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தணும். அதுபோல் நிறைய காரியங்கள், பிள்ளைகளா குடும்பமா தேவனான்னு வரும் பொழுது தேவன் முக்கியமா குடும்பம் முக்கியமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு, உன் அன்பை எனக்காக வெளிப்படுத்து. அப்போ என்ன முக்கியம், தேவனா குடும்பமா அப்படின்னா வாயில சொல்லுவாங்க எனக்கு தேவன் தான் எல்லாமே அப்படிம்பாங்க. ஆனால் சூழ்நிலை வரும்போது சாரி பாஸ்டர் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஆண்டவர் அப்படிலாம் எஸ்கேப் ஆகவே இல்லை. பிதாவினுடைய சித்தத்தை என்ன பண்ணாரு, அப்படியே நிறைவேற்றுவதற்கு தன்னை சகிச்சுக்கிட்டாரு. ஏன் தெரியுமா, நம்மளுக்காக வேண்டி. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட அப்படிப்பட்ட அன்பை அவர் எதிர்பார்க்குறாரு. எப்படிப்பட்ட அன்புன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கணும். எப்படி தெரியுமா நேசிக்கணும்? காரணமே இல்லாமல் நேசிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நேசிக்கணும்? காரணமே இல்லாமல் நேசிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு வெளிப்படுத்தல்ல, ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு பாருங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஏன் தெரியுமா இந்த வார்த்தையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆதியில ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்மளாம் எப்படி இருப்போம் அப்படின்னா, உலகத்தில் பல பாடுகளை பெற்று ஆண்டவரை தெரிந்து கொள்ளும் பொழுது அப்போ ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இருக்கும் பாருங்க, ஒரு அன்பு இருக்கும் பாருங்க. அப்பா நீங்க தான் மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐக்கியம் இருக்கும் பாருங்க. அந்த ஐக்கியத்தை இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, ஆதியில கொண்டிருந்த அன்பை நீ என்ன பண்ணிட்ட, விட்டுவிட்டா என்று உன் பேரில் குறையுண்டு. நமக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஃபார்மாலிட்டிஸியாக நிறைய விஷயத்த பண்ணிடுறோம். ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்மார்த்தமாக நம்ம அன்பு செலுத்துறதுல குறைவுள்ளவர்களாக தான் சில நேரத்தில் நம்ம இருக்கிறோம் இல்லையா? அதை நம்ம ஒத்துக்கிறோமா? நமக்குள்ளே என்ன இருக்குது, நம்மளுடைய சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள், நம்ம குடும்ப சூழ்நிலைகள், இப்படியெல்லாம் நம்ம உலக காரியங்களை பார்க்கும் பொழுது நம்மளுடைய தேவன் மீது வைத்திருக்கிற அந்த அன்பு சில நேரத்தில் முழுமையாய் செலுத்த முடியாதபடிக்கு அங்கே ஒரு குறைவு உண்டாகுது. அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய். ஆதியில எப்படி அன்பு இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு மணவாளனும் ஒரு மணவாட்டியும், ஒரு கணவன் மனைவியாக ஒரு புதுமண தம்பதி இணைக்கப்படுறாங்க இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு திருமணத்துக்கு ஆயத்தப்படுறாங்க அப்படின்னா, ஒரு மணவாளனுக்கும் ஒரு மணவாட்டிக்கும் எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்போ பார்த்தாலும் அந்த மணவாளனையே நினச்சிட்டு இருப்பா அந்த பெண்ணு. இல்லைன்னா அந்த மணவாளன் என்ன பண்ணுவார், அந்த கணவனையே நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பேசுறதுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது, ஆனாலும் பேசுவாங்க. ஹல்லேலூயா. பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது, ஆனாலும் பேசுவாங்க. எப்போ பார்க்கலாம், எப்போ டைம் கிடைக்கும், எப்போ அந்த சார்ஜு ஏற்றிட்டு ஃபோனில் பாடாத பாடுபடுவாங்க. ஏன் தெரியுமா, மணவாட்டியோடு நான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஏம்மா நான் என்னுடைய மணவாட்டியோடு நான் இருக்கணும். அதே போல் அந்த மணவாளனும் என்ன பண்ணுவார், நானும் என்ன பண்ணணும், என் மணவாளனோடு இருக்கணும், மணவாட்டியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வாஞ்சை, தாகம், ஆசை அவர்களுக்குள்ள அந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னா பற்றி கொழுந்து விட்டு எரியும். அப்படிப்பட்ட மணவாளனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய திருச்சபையை பார்த்து கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? ஹல்லேலூயா. நீ என்னை நேசிக்கிறாயா? இங்க இருக்கிற எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கும் வாலிப பிள்ளைங்களுக்கும் நான் சொல்றேன், உங்களை உங்களுடைய பெற்றோர்கள் நேசிக்கிறத விட, உலகத்துல உங்களை உங்க பெற்றோர்கள் நேசிக்கிறத விட ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார்.
ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். எப்படி தெரியுமா? அவர் உங்களுக்காக மரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பை நீங்க என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். காலையில எழுந்த உடனே அம்மாவும் அப்பாவும் நம்மளை எழுப்புவாங்க. எழுப்பும் போது என்ன பண்ணணும்? எழுந்து ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க அப்படின்னு சொன்னா போர் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரக்கூடாது. அதுக்கு மேலாக நீங்க என்ன தெரியுமா நினைக்கணும்? ஏசப்பா எங்க அம்மா அப்பாவை விட என்னை நேசிக்கிறாரு. ஏசப்பா எங்க அம்மா அப்பாவை விட என்னை நேசிக்கிறாரு. எப்படி தெரியுமா நேசிச்சாரு? அவரோட உயிரையே கொடுத்து நான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்னை நேசிச்சாரு. அதனால என் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு நான் என்ன பண்ணுவேன்? ஏசப்பாவுடைய வழிகளை பின்பற்றுவேன் அப்படின்னு நீங்க கடைபிடிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. நித்திய ஜீவனை, இந்த உலகத்துல நீங்க கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அன்பை நீங்க புரிந்து கொள்ளணும். அதே போல இங்க இருக்கிற எல்லா பெரியோர்களுக்கும் நான் சொல்லுகிற ஒரு காரியம், தேவனுடைய அன்பை புரிந்து தேவனிடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். கொஞ்சம் எடுத்தவங்க வேகமா வாசிங்க. ஆமென். அக்காலத்திலே நீ என்னை பாகால் என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லும்படி கர்த்தர் உரைக்கிறார். ஆனால் பாகால் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மாஸ்டர் அப்படின்னு அர்த்தம். மாஸ்டர் எப்பவுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா மாஸ்டராக தான் இருப்பாங்க. அதுக்குன்னு பரோட்டா மாஸ்டர், பிரியாணி மாஸ்டர்னு நினச்சிடாதீங்க. ஒரு லீடர், ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பாகால் என்று இல்லாதபடிக்கு, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. உன்னை அக்காலத்தில் நீ என்னை பாகாலே என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவா. ஈசி என்றால் என்ன தெரியுமா? ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட்னா என்ன தெரியுமா? கணவன். கணவன் தானே? ஆமா, கணவன். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மணவாளனாய் தன்னை என்ன பண்றாரு? அவர் வெளிப்படுத்துறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் மணவாளனா இருந்தா நீங்களாம் யாரு? மணவாட்டிகள். அப்போ எந்த பிரதிபலனும் இல்லாதபடி ஒரு அடிப்படை கிறிஸ்தவனுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு என்ன இருக்குதோ இல்லையோ, ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு என்கிற ஒரு உணர்வு இருக்கணும். அல்லேலூயா. தேவன் என்னை நேசிக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு என்ன பண்ணணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படை ஒரு சிந்தனை. அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா போதும், நம்மளும் ஒரு காலத்துல அந்த மணவாட்டியாய் அந்த மகிமையில் என்ன பண்ணுவோம்? போய் நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பு. அதனாலதான் எபேசியர்ல சொல்றாரு. எபேசியர் எடுங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23 to 33 வரைக்கும் மொத்தமா அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கணவன் மனைவியோடைய உறவை பத்தி சொல்லுது. ஒரு கணவனும் மனைவி என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அருமையான அந்த உறவை பத்தி அங்க சொல்லுது. அப்போ அந்த உறவுல ஆண்டவர் சொல்றாரு, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து எப்படி இருக்கிறாராமா? 23வது வசனம். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். அதே போல 32வது வசனத்தை வாசிங்களேன். இந்த ரகசியம் பெரியது. ஒரு கணவன் மனைவி உறவை தேவன் அவருடைய சபைக்கு ஒப்பிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சபையில அது சொல்றாரு, இந்த ரகசியம்
பெரியது அப்படிங்கிறாரு. அப்போ அந்த அன்பை தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்கிறாரு. அப்போ தேவனிடத்துல நம்ம எப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாய் வரணும்? ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுதே நம்ம என்ன உணர்வோடு வரணும்? இன்றைக்கு நான் போய் ஆராதிச்சேன்னா எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா கடன் இருக்குது, அதை என்ன பண்ணிடுவார் ஆண்டவர், ஒரு 10 நாளில் அடைக்க உதவி செஞ்சிருவாரு. என் பிள்ளைக்கு காலேஜில் ஃபீஸ் கட்ட ஆமாம் எனக்கு பணம் தேவைப்படுது, இல்லை சீட்டு கிடைக்கல, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 2 ஏக்கரா இடம் வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு ஆலயத்துக்கு வரணுமா? இல்லை நான் ஆலயத்துக்கு போய் இன்றைக்கி அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன், எனக்கு ஒரு இனிமையான குரல் ஆண்டவர் தந்தார், நான் ரொம்ப பாடி ஆடி என்ன பண்ண போகிறேன், பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறேன், இல்லைன்னா நான் ரொம்ப நீட்டாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன், அழகாக போய் உக்காந்து நான் அப்படிலாம் நம்ம நினைக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன உணர்வோடு கூட இந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம நுழையிறோங்கிறது தான் ஆண்டவர் பார்க்குறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது நம்மளோட நோக்கம், அதனால தான் சொன்னார், தேவன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை நீங்கள் தேடுங்க, பின்பு உங்களுக்கு கூட எல்லாவற்றையும் தந்துடுவேனாரு. நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, எல்லாவற்றையும் கூட கொடுக்குறேங்கிறாரு. சில நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாவற்றையும் தேடுகிறதற்காக ஆண்டவரை தேடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தேடுகிறதற்காக நம்ம ஆண்டவரை தேடுகிறோம். அப்படிதான் எனக்கு எல்லாத்தையும் தேடி வச்சிருக்கிறோமா? நிறைய பேருக்கு வீடு இருக்குது, நிறைய பேருக்கு ஜுவல் இருக்குது, நிறைய பேருக்கு படிப்பு இருக்குது. இல்லை எவ்வளவு நீங்கள் 5 PhD வாங்கினாலும் ஆண்டவர் மேலே உங்களுக்கு அன்பு இருக்கணுங்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் தெரியுமா? அந்த நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நம்ம கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த ஆண்டவருக்கு நம்மளும் என்ன பண்ணணுமா, அன்பை காட்டணும். ஹல்லேலூயா. அந்த அன்பை காட்டுகிற அந்த ஆட்டிடியூட், அதுதான் சபையில் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசுகிறது. உன் இருதயம் முழுவதும் என்ன நிறைஞ்சிருக்கு? உலகத்தில் உள்ள காரியங்களோ உன்னுடைய தேவைகள் மாத்திரம் நிறைஞ்சிருக்குதா? அதற்கு மாறாக ஆண்டவர் மீது என்ன இருக்குது? அந்த அன்புள்ள, எனக்காக ஆண்டவர் மரித்தாரு, அவரை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குதா? ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. குடிகாரனா ஆலயத்தில் உட்கார்ந்தாலும் ஆண்டவர் நேசிக்கிறார். விபச்சாரியாய் ஆலயத்தில் உட்கார்ந்தாலும் ஆண்டவர் நேசிக்கிறார். பொல்லாத மனுஷர்களா இருந்தாலும் ஆண்டவரை நேசிக்கிறார். பொறாமை உள்ளவர்களா இருந்தாலும், கலகம் பண்ணுகிறவர்களா இருந்தாலும், எந்த ஒரு மனநிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். அதை நம்ம ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நேசகுமாரன் பார்த்து கேட்கிறாரு, மறுதலித்த பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, சீமோன் குமாரனே, நீ என்னை நேசிக்கிறாயா? ஹல்லேலூயா. 3 சீஷர்களை, பிரதானமான சீஷர்களை இந்த பேதுருவும் ஒரு சீஷனா இருக்கிறாரு. அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, சீமோன் பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டாரு. ஆண்டவர் அவனை பார்த்து ஏன் தெரியுமா கேட்டாரு? அவரு கூடயே வச்சிருந்தாரு, எங்க போனாலும் கூட்டிட்டு போவாரு. மறுரூப மலைக்கு கூட எங்க கூட்டிட்டு போனாரு? பேதுருவை கூட்டிட்டு போனாரு. அப்படிப்பட்ட மகிமையெல்லாம் பார்த்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுருவை பார்த்து ஏன் கேட்டாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஏன்னா அவன் என்ன பண்ண, ஆண்டவரை மறுதலித்தான். சேவல் கூவதுக்கு 3 முறை கூவுனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ, என்னை மறுதலிப்பாய் அப்படின்னு உடனே அவர் உயிர்த்திலிருந்து வந்த உடனே ஆண்டவர் பார்த்து, ஏன் நீ அப்படி சொன்ன? நீ ஏன் என்னை மறுதலிச்ச? நீ ஏன் சேவல் கூவுறதுக்கு 3 முறை சொன்னனே? நீ ஏன் உன் கூட நான் கூடயே வச்சிருந்தனே, உன்னை எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போனனே, என் அன்பெல்லாம் உனக்கு நான் வெளிக்காட்டினேனே, அந்த எக்ஸ்ட்ரீமான அந்த ப்ரெசன்ஸை உனக்கு கூட்டு போய் காட்டினேனே, இப்படியெல்லாம் நீ என் கூட இருந்து எல்லாவற்றையும் நீ அனுபவிச்சுட்டு அப்புறம் நீ ஏன் என்னை மறுதலிச்ச அப்படின்னு ஆண்டவர் கேட்கவே இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன நேசிக்கிறியா? நீ என்ன நேசிக்கிறியா? பேதுரு சொன்னா. அப்படியே அவன் மனசு கலக்கப்பட்டு குத்தப்பட்டவனா சொன்னா, ஆமா ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, நான் உண்மை நேசிக்கிறத நீங்க நன்றாய் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன, நானும் உண்மை நேசிக்கிறத நீங்க நன்றாய் அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து அப்படிதான் சொல்றாரு. ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்துட்டாரு இல்லையா? அந்த எக்ஸ்ட்ரீம் லவ் காண்பிச்சுட்டாரு.
எத்தனையோ முறை உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறாரு. எத்தனை முறை நீங்க சபைக்கு துக்கமா வந்திருந்தாலும் சரி, எத்தனை முறை நீங்க பாடுகளோட வந்தாலும் சரி, வேதனைகளோட வந்தாலும் சரி, ஆலயத்துக்குள்ள வந்தவனே தேவனுடைய வார்த்தைகள் அநேக நேரம் உங்க இருதயத்தை கட்டி இருக்கிறது, அநேக நேரம் உங்களை ஆறுதல் படுத்தி இருக்கிறது, அநேக அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை பெற்றிருக்கிற நீங்கள் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டேன் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்கிற ஏக்கத்தோடு ஆண்டவர் நம்மளை பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. அந்த கணவன் மனைவியின் ஆரம்ப கால அந்த உறவு அவ்வளவு மகிமையா இருக்கும். காரணமே இல்லாம உட்கார்ந்து ஸ்பெண்ட் பண்ற டைம் ஆண்டவர் கூட அப்படித்தான் நம்ம உறவு வைக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஹல்லேலூயா. அதனால்தான் சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடு, நீ கவலையே படாத, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நான் அறிஞ்சிருக்கிறேன், கொடுக்குறேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நம்ம எப்படி ஆராதிக்கணும்? பேதுரு சொன்னா, மரணத்துல சிலுவையில மரிக்கும் போது பேதுருட்ட கேட்குறாங்க, உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க. பேதுரு, நீ ஏதாவது சாப்பிடுறியா, உனக்கு ஏதாவது வேணுமா, கடைசி ஆசை என்ன சொல்லுப்பா அப்படிங்கும் போது பேதுரு என்ன தெரியுமா சொன்னாரு? ஆண்டவருக்கு நிகராக என்னை சிலுவையில அறையாதீங்க, ஏன்னா என்னை தலைகீழ அறையுங்க, ஏன்னா நான் அவர் மேல் வைத்த அந்த அன்பின் வெளிப்பாடா இருக்கட்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அன்பை பேதுரு வெளிப்படுத்தினார். ஆமேன். இன்றைக்கு இருக்கிற சபைகள்ல ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். தேவனுக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம், தேவனுக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் தந்துட்டு இருக்கிறாரு, எல்லா நித்தமும் நம்மள நடத்துறாரு. நம்ம சொல்லுவோம், ஓ நித்தமும் என்னை நடத்தி மகா வறட்சியான காலத்துல என் ஆத்துமாவை திருப்தியாக்கி, இல்லையா? எல்லாம் நம்ம அழகழகா வசனங்களை சொல்லி நல்லா நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து, உண்மையாகவே நீ என்ன நேசிக்கிறியா? எந்த பிரதிபலனும் இல்லாம நான் உன்னை ஆசீர்வதிக்கலைனா கூட நீ என்ன நேசிப்பியா? ஹல்லேலூயா. எதுவுமே உனக்கு நான் தரலைனா கூட நீ என்ன பண்ணுவ? என்ன நேசிப்பியா? அந்த அன்பைத்தான் இன்னைக்கு ஒவ்வொரு சபையிலையும் அவருடைய கண்களை திறந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படி, நம்ம ஆத்துமா கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி. அப்படிப்பட்ட அன்புக்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? காத்து கொண்டிருக்கிறார். அருமையான தாய்மார்களோ சகோதரிகளோ, அருமையான ஐயாக்களோ சகோதரமார்களோ, வாலிபர்களுக்கும் நான் ஒன்று சொல்றேன், ஆண்டவர் இடத்துல எதையுமே நீங்க எதிர்பார்க்காதீங்க. அவர் நம்மை நேசிக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு ஆலயத்துக்குள்ள வாங்க. ஹல்லேலூயா. அவர் நம்பிக்கையோட வந்து, நானும் அவரை நேசிப்பேன், பேதுருவை போல, ஹல்லேலூயா, சீஷர்களை போல, ஆண்டவரே நானும் அவரை நேசிப்பேன் அப்படின்னு மட்டும் நீங்க நிருந்து பாருங்க, ஆண்டவர் கூட இருக்கிற எல்லா பிளெஸிங்ஸையும் கொடுத்துருவார். ஹல்லேலூயா. கூட இருக்கிற எல்லா பிளெஸிங்ஸையும் கொடுத்துருவாரு. இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களில் கிறிஸ்துவ மத்தியில் உள்ள வாழ்க்கையில நிறைய யூடியூப்ஸை பார்க்கறது, நிறைய சர்ச்சஸ்குள்ள போறது, நிறைய பாஸ்டர்ஸ் இன்னைக்கு எழும்பிட்டாங்க. தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரனாய் மாறிட்டாங்க. அதனால ஜனங்கள் அநேகமான வார்த்தைகளை கேட்டு 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 தங்களுடைய இருதயத்தில் அந்தகாரப்பட்டு மந்த புத்திகளாய் உண்மையான வார்த்தைகள் வெளிப்படும் பொழுது கூட உணர்வில்லாதபடிக்கு ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு சொல்லுகிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? எந்த பிரதிபலனும் இல்லாத ஒரு அன்பை தேவன் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அநேகமா கர்த்தாவே டைம் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ரோமர் 8:36-38 அதுல நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 36:8-36 வாசிங்க. ம் 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 போதும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. பிரிக்கவும் கூடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் அப்படின்னு நாம சொல்லணும். பசியோ, நாச மோசமோ, நிர்வாணமோ, பட்டயமோ குடுகுடுன்னு வாசிச்சிடுறோம், கடகடன்னு வாசிச்சிடுறோம். அந்த ப்ராசஸ்குள்ள போகும் பொழுது நம்மளுடைய உணர்வு எப்படி இருக்குது? பசி வரும்போது, இல்லை ஒரு பட்டயம், நமக்கு ஒரு எதிர்ப்புகள் வரும் பொழுது, நம்மளை யாராவது காயப்படுத்தும் பொழுது, நம்மளை யாராவது நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, நிர்வாணம் சகிக்க முடியுமா? நிர்வாணத்தை சகிக்க முடியுமா?
பட்டயத்தை சகிக்க முடியுமா? ஆனாலும் பவுல் சொல்றாரு, ஆண்டவர் இத்தனை காரியங்களை நான் சகிச்சாலோ அவ்வளவையும் நான் பார்த்து சகிக்கிறேன். ஏன் தெரியுமா ஆண்டவரே, உங்க அன்பை விட்டு இந்த காரியங்கள் ஒன்று என்னை பிரிக்க கூடாது. ஹல்லேலூயா. உங்க அன்பை விட்டு எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, இதை பிரிக்க கூடாது என்கிற ஒரு அன்பு நமக்குள்ள இருந்தாதான் நம்ம எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். 38வது வசனத்துல சொல்றோம், மரணமானாலும், வாசிங்க பார்க்கலாம். ஆமென். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. மரணமானாலும் ஜீவனானாலும் என்ன ஆனாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று பவுல் சொன்னது போல நிச்சயித்திருக்கிறேன். இந்த ஒரு நம்பிக்கையோட இன்றைக்கு நீங்க வீடுகளுக்கு கடந்து போகணும். ஹல்லேலூயா. நீங்க எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா வெளியில நீங்க இருந்து போகும்போது எப்படி தெரியுமா போகணும்? என்ன இந்த உலகத்துல பாடு வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஐஸ்வர்யம் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சோதனை வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேதனை வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே உங்க அன்பை விட்டு மட்டும் இந்த சிச்சுவேஷன்ஸ் என்ன பண்ணக்கூடாது, பிரிக்க கூடாது என்கிற ஒரு நம்பிக்கையோட, ஒரு ஆழமான தேவன் மீது வைத்திருக்கிற அன்போட கூட தான் இந்த படியை விட்டு நான் வெளியில போவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த அன்பு மட்டும்தான் என்னைய உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும்ப்பா. இந்த அன்பு மட்டும்தான் அந்த நிச்சய ஜீவனுக்கு நேராக சேர்க்கும் ஆண்டவரே. இந்த அன்பை மட்டும் நம்ம இழந்து போகாம நம்ம காத்து கொள்ளுகிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். நீங்க எப்படி இருந்தாலும் உங்களை நேசிக்கிறாரு. பாவிகளா இருக்கும் போதே அவர் நம்மை நேசிக்கிறார். பரிசுத்தப்படுத்தி நேசிக்கிற தேவன் அல்ல. எத்தனை முறை வார வாரம் ஆலயத்துக்கு வரும் பொழுது நம்ம பரிசுத்தத்தோடவா வரோம்? நம்ம பரிசுத்தமா வந்து அப்படியே ஆண்டவரை துதிக்கிறோமா? நமக்குள்ள பாவமே இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இருதயம் நித்தமும் பொல்லாதவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது, இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனுடைய இருதயம் எப்படிப்பட்டது? நித்தமும் பொல்லாது. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ். அப்படிதான் மனிதர்களுடைய இருதயங்கள் இருக்கிறது. ஆனா அந்த இருதயத்துக்குள்ள நம்மளுடைய தேவ அன்பு ஆண்டவர் தேடுறார். ஹல்லேலூயா. அந்த இருதயத்துக்குள்ளதான் தேவனோட அன்பு ஆண்டவர் தேடுறாரு. அப்படிப்பட்ட அன்பை இன்றைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, இந்த உலகத்துல உங்க அன்பை இவ்வளவாய் கொடுத்தீங்கப்பா, எவ்வளவாய் கொடுத்தீங்க ஆண்டவரே. உங்க அன்பை உங்க ஜீவனையே கொடுத்து காண்பிச்சிட்டீங்கப்பா. இதுக்கு மேல காமிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த அன்பை நான் அநேக நேரம் உணராதபடிக்கு ஆலயத்துக்குள்ள வந்து எனக்கு பெரிய லிஸ்ட்டை நான் வச்சுக்கிட்டு, எனக்கு அது தாங்க ஆண்டவரே, இது தாங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு இதை தரலைன்னா உங்க மேல நான் கோச்சு, நீங்க எனக்கு ஆண்டவரே இல்ல அப்படின்லாம் எத்தனை முறை நான் உங்களை துக்கப்படுத்தி இருக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி நான் தேட எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க. அந்த அன்பு, நீர் எங்க மேல எல்லா நேரமும் காண்பிக்கிற அந்த அன்பு ஒரு நாளும் குறைந்து போகாதபடிக்கு என் உள்ளந்தரியங்களிலே நான் பத்திரமாய் வைத்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவரே, அப்பா, நான் ஒவ்வொரு முறையும் உங்க அன்பை வெளிக்காட்டும் பொழுது ஆண்டவரே, என்னைய உம்மோடு கூட வைத்துக்குவீங்கப்பா, உம்மோடு கூட என்னை சேர்த்துக்குவீங்கப்பா. இந்த உலகத்துல நான் கெட்டு போகாம என்னை பார்த்துக்குவீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட அந்த அன்பை இன்றைக்கு எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா?